உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதான ஷிப்ரா பதக் பஞ்சபூதங்களை பாதுகாக்க வலியுறுத்தி நாடு முழுவதும் பாத யாத்திரை சென்று வருகிறார். கடந்த ஆண்டு நவம்பரில் இவரது தந்தை, சகோதரர் என 6 பேர் பாத யாத்திரையாக அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் புறப்பட்டனர். இவர்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா வழியாக தமிழ்நாடு வந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரும் வழி முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்து வந்துள்ளனர். 12 லட்சம் மரக்கன்றுகளை இலக்காக வைத்து மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். மதுரையில் மரக்கன்றுகளை நட்ட பிறகு ராமேஸ்வரம் சென்ற அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மார்ச் 8ஆம் தேதி மாலை பரமக்குடிக்கு வந்துள்ளனர். பரமக்குடியில் உள்ள பொதுப்பணித்துறை விருந்தினர் மாளிகையில் ஓய்வு எடுத்த பின்பு நேற்று முன்தினம் காலையில் பாத யாத்திரையை தொடங்கியுள்ளனர். நேற்று முன்தினம் காலையில் ராமேஸ்வரம் சென்றபோது பரமக்குடி அருகே அரியேனந்தல் என்ற இடத்தில் காரை வழிமறித்து 6 பேர் கொண்ட கும்பல் ராமர் தமிழ்நாட்டில் உள்ளாரா என கேள்வி எழுப்பி இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக உச்சிப்புலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து சம்பவம் நடந்த இடம் பரமக்குடி எல்லைக்கு உட்பட்டது என்பதால் பரமக்குடி டிஎஸ்பியிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து பரமக்குடி பொறுப்பு டிஎஸ்பி நரேஷ் உள்ளிட்டோர் அரியேனந்தல் சென்று விசாரித்துள்ளனர். போலீசாரின் விசாரணையில் பெண் துறவி ஷிப்ரா பதக்கின் சகோதரர் மற்றும் தந்தை ஆகியோர் தாங்களாகவே காரை கற்களை கொண்டு சேதப்படுத்தியுள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து பரமக்குடி தாலுகா காவல் நிலைய எஸ்ஐ சண்முகவேல் புகாரின் பேரில் ஷிப்ரா பதக் மற்றும் அவரது சகோதரர், தந்தை ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொய்யாக புகார்களித்தல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணையில் பரமக்குடி அருகே அரியேனந்தல் என்ற இடத்தில் தாக்குதல் சம்பவம் நடந்ததாக புகார் அளித்த நிலையில் 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள உச்சிப்புலி காவல் நிலையத்திற்கு சென்றது ஏன் என காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. உச்சிப்புலியிலிருந்து பரமக்குடிக்கு வரும் வழியில் ஒவ்வொரு இடமாக நிறுத்தி இந்த இடத்தில்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது என மாறி மாறி கூறி வந்துள்ளனர். இதுபோன்று மூவரும் மாறி மாறி புகார் கூறிய நிலையில் போலீசாருக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் ஷிப்ரா பதக்கின் சகோதரர் சாலையில் கிடந்த கற்களை எடுத்து காரை சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருப்பது காவல்துறை நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்துதான் பொய் புகார்களித்த பெண் துறவி உள்ளிட்ட 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து தந்தை மற்றும் சகோதரருடன் தமிழ்நாடு வந்த பெண் துறவி பொய் புகார்களித்து நாடகமாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.